ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பீஃப் வாங்குனீங்கனாலும் மட்டன் வாங்குனீங்கனாலும் இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 கேஜி நான் பீஃப் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி. இது வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கறிலையும் தண்ணி விடும். அதே ஒரு 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடரா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே வந்துட்டு வதங்க விட்டுக்கலாம். வதங்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கறியிலையும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு அதுவுமே வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசியணும். அதுக்காக நான் வந்துட்டு கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதங்க விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வந்து வதங்கட்டும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து வத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுடரு, அதையுமே ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னுட்டு பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது ரைஸு, சப்பாத்தி, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.